गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நவராத்திரியில் 9வது நாள் மகாநவமி, சரஸ்வதி பூஜை. இன்றைக்கி இந்த விசேஷமான நாளில் இன்றைக்கி நல்ல யோகம் ஏற்பட்ட தினத்தில் இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தினுடைய ஒரு ஹாஃப் முன்னாடியே போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் இந்த கன்க்ளூடிங் ஹாஃப் ஆஃப் தி 2nd canto 6th chapter அது இன்றைக்கி பார்ப்போம். இந்த அத்தியாயத்தில் பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டுருக்காள் எப்படி சர்க்கம் ஆச்சுன்னுட்டு. சர்க்கம்னா கிரியேஷன், எப்படி எல்லாம் கிரியேஷன், ப்ரைமரி கிரியேஷன் எப்படி ஆச்சு. விராட் புருஷனுங்கிறதான சுவாமி
நாராயணன் விராட் புருஷனாக ஆவிர்பிச்சது அதுலேருந்து செகண்டரி கிரியேஷன் உண்டா போகிறது அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காள். அந்த பிரம்மா நாரத சம்வாதத்தில் பாதியில் நம்ம ஆரம்பிப்போம். 22வது ஸ்லோகம், 2வது கேண்டோவில் ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிப்போம். இதற்கு முன்பு போன வாரம் எது கடைசி ஸ்லோகம் நம்ம சொன்னோம்னா, யஸ்மாதண்டம் விராட் ஜக்ஞே பூதேந்திரிய குணாத்மகः தத்ரவ்யம் அத்யகாத்விஸ்வம் கோபிஹி சூர்ய இவாதபன்னு என்பதாக சொல்லி அதோடு முடித்தோம். இப்பொழுது பிரம்மா மறுபடியும் நாரதர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்ப்போம். 22வது ஸ்லோகத்தில் இருந்து யதாஸ்யனாபியான் நலினாத் அகமாசம் மகாத்மனः நாவிதம் யஜ்ஞ சம்பாரான் புருஷாவயவான் ரிதே. அப்பேற்பட்ட இந்த விராட்ட புருஷனான சுவாமிகிட்ட அவருடைய நாபியில் இந்த ஒரு தாமரைப்பூ உண்டாச்சு. அந்த தாமரைப்பூவிலேருந்து நான் தோன்றினேன். தாமரைப்பூவிலேருந்து உண்டான நான் விராட் புருஷனான பகவானுடைய அவயவங்களை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லாததுனால எனக்கு யஜ்ஞங்கள் பண்ணணும்னா யஜ்ஞத்துக்குள்ளான திரவியங்கள் சாதனங்கள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன். அது எங்கேயும் காணலைன்னு சொல்கிறாள். நாவிதம் யஜ்ஞ சம்பாரான் புருஷாவயவான் ரிதே. இந்த புருஷனுடைய அவயவங்களை தவிர்த்து வேற ஒன்றும் பார்க்கல. ஆகையினால இந்த புருஷனுடைய அவயவங்களுக்குள்ளேயே தான் இந்த யஜ்ஞத்துக்குள்ளான சாமகிரிகள் எல்லாம் இருக்குங்கிறதாக தீர்மானம் பண்ணினேன். தேஷு யஜ்ஞஸ்ய பசவஹ சவனஸ்பதய குஷாஹ இதம் ச தேவயஜனம் காலச்சோரு குணான்விதா. ஒரு யாகம் பண்ணணும்னா அதுக்கு பல விஷயங்கள் தேவை. பசு யாகம் பண்ணுறதுக்கு இந்த பசுவை ஹத்தி பண்ணி அப்பா ஹோமம்னு ஒன்று பண்ணுவாள். அதுக்கு பசுக்கள் வேணும். பசுவை கட்டுறதுக்கு யூபஸ்தம்பம் அதை கட்டி போடுறதுக்கு. அது தவிர குஷாகனா தர்பை. இந்த யஜ்ஞத்துக்கு பண்ண வேண்டிய பூமி, பல விதமான குணங்களோடு கூடின எல்லா காலங்களும் தேவை. வசந்த ருத்து இப்படி முதலான காலங்களெல்லாம் தேவை. ஏன்னா அந்தந்த காலத்தில் அந்தந்த விஷயங்கள் உண்டாகும். அதுக்காக சொல்கிறாள். யாகத்துக்கு யாக பாத்திரங்கள், ஓஷதிகள், நெய், ஸ்வர்ணம், தட்சிணை கொடுக்கறதுக்கு உண்டான ஜலம், அப்புறம் அதை தவிர ரிக்கு, யஜுசு, சாமம் முதலான வேத மந்திரங்கள் வேறு தேவை. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன். எல்லாம் சுவாமிகிட்டேயே இருந்ததுங்கிறாள். இதம் ச தேவயஜனம் காலச்சோரு குணான்விதா தேஷு யஜ்ஞஸ்ய பசவஹ சவனஸ்பதய குஷாஹ இதம் ச தேவயஜனம் காலச்ச உருகுணான்விதா வஸ்தூன்யோஷதய ஸ்நேஹா ரசலோகமிருதோஜலம் ருச்சோ யஜூம்ஷி சாமானி சாதுர்ஹோத்திரம் ச சத்தமா. சாதுர்ஹோத்திரம்னு ஒரு யாகம், அதே மாதிரி ஜோதிஷ்டோமம்னு ஒரு யாகம். இந்த மாதிரி நாமதேயமே முன்னாடி இல்லை, எல்லாம் சுவாமிகிட்ட இருந்ததுங்கிறாள். நாமதேயானி மந்த்ராச்ச தட்சிணாச்ச விரதானி ச தேவதானுக்ரமகல்பः சங்கல்பஸ்தந்திரமேவ ச கதயோ மதயச்சைவ பிராயச்சித்தம் சமர்ப்பணம். எல்லா மந்திரங்கள், தட்சிணை, எல்லா விதமான விரதங்கள், கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டிய முறையை எப்படி விளக்கி சொல்லக்கூடிய கிரந்தங்கள், கர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்காக வேண்டிய சங்கல்பங்கள், அதோடு கூட தேவதா தியான ஸ்தோத்திரங்கள், இதையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிராயஷ்சித்த கர்மா பண்ணிப்பாள். எல்லா தோஷமும் போகணுங்கிறதுக்காக பிராயஷ்சித்தம்.
அந்த பிராயஷ்சித்த மந்திரங்கள் இது இத்தனையும் பகவான்கிட்ட இருந்ததுன்னு சொல்கிறாள். இத்தனையும் அங்கேருந்து புருஷனுடைய விராட் புருஷனுடைய அவயவங்கள் அதுலேருந்தே இத்தனை சாமகிரியும் யாகத்தை பண்ணுவதற்காக யஜ்ஞரூபியான பகவான். அதனால்தான் யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொல்கிறது. பகவானே தான் யஜ்ஞன். அந்த பகவானுக்கு யஜ்ஞத்தை எடுத்து யஜ்ஞத்தை போடுறோம். எந்த தேவதையை இந்த நவராத்திரியில் உபாசிக்கிறோமோ அந்த துர்கா தேவதை இருக்காளே பார்வதி தேவி, அவளை சொல்லி பல ஸ்லோகங்கள் நீங்கள்லாம் கேட்டிருப்பேன். அதில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. ஐ சுமனஸ் 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 சுமனோகர காந்தியுதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. இந்த சுமனஹாங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஒரே அந்த சுமனஸ்னா தேவதையினுடைய மனசு, அந்த சுமனஸ்ஸு. தேவதைங்கிறதுக்கே சுமனஸ்ன்னு ஒரு பதம். சுமனஸ்னா தேவதைன்னு அர்த்தம். அந்த தேவதையினுடைய மனசுக்கும் சுமனஸ்ஸு. அந்த எந்த தேவதையை ஆராதிக்கிறோமோ அந்த தேவதைக்கு புஷ்பமணமே, அதுவும் சுமனஸ்ஸு. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் சுமனஸ்ஸுனா புஷ்பம்னு அர்த்தம். இப்படி ஒரே வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறதுனால அதை திருப்பி திருப்பி உபயோகம் பண்ணுவாள். உபயோகம் பண்ணி இந்த புஷ்பமான சுமனஸை எடுத்து நல்ல சுமனஸான நான் சுமனஸான தெய்வத்துக்கிட்டக்க கொண்டு போடுறேன்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் அது. அப்படி எந்த பகவானை ஆராதிக்கிறோமோ யஜ்ஞரூபி, அந்த யஜ்ஞம் அவரே யஜ்ஞமாக இருக்கார். யஜ்ஞோவை விஷ்ணு, அந்த யஜ்ஞமாக அவராகவே இருந்துருக்கப்பட்ட யஜ்ஞத்தை யஜ்ஞமான அவர்கிட்டேன்னு எடுத்து மந்திரங்கள் எடுத்து சாமகிரிகளையும் எடுத்து அவர்கிட்டயே கொண்டு போடுறோம். இதுதான் சொல்கிறாள் இங்கே. கதயோ மதயச்சைவ பிராயச்சித்தம் சமர்ப்பணம் புருஷாவயவைரேதே சம்பாராக சம்பிருதாமயா. சம்பாராக யாகத்துக்கு வேண்டிய சம்பாரங்கள், வஸ்துக்கள், திரவியங்கள் இதெல்லாம் புருஷ அவயவைகி ஏத்தே நாள். இந்த விராட் புருஷனுடைய உடம்பில் ஒவ்வொரு அவயவத்திலையும் பல பொருள்கள் இருந்தது. அதையே எடுத்து அந்த யஜ்ஞரூபியான பகவான் அவனுக்கு யஜ்ஞம் பண்ணேங்கிறாள். இதி சம்பிருத சம்பாரஹா புருஷாவயவைரகம் புருஷ அவயவைஹி அகம் தமேவ புருஷம் யஜ்ஞம் தேனைவாயஜம் ஈஸ்வரம். அந்த பகவானுடைய அவயவங்கள்டேந்தே அங்கேருந்தே சம்பாதிக்கப்பட்ட யாக சாமகிரிகளை வச்சுண்டு அந்த பகவானை யஜ்ஞரூபியான பகவானை ஆராதித்தேன் நான் என்று சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில் பிரம்மா நாரதருக்கு. தமேவ புருஷம் யஜ்ஞம் தேனைவாயஜமீஸ்வரம் ததஸ்தே பிராதரைமே பிரஜானாம் பதயோ நவா. நவன 9 பிரஜாபதிகள் உன்னுடைய பிராத்தாங்கிறாள். உன்னுடைய பிராத்தானா கூட பிறந்தவாள்னு அர்த்தம். சகோதராள்னா ஒரே உதரத்தில் தோணினவாளுக்கு சகோதராள். சமஸ்கிருத பாஷையில் வெவ்வேறு வார்த்தைகளுக்கு வெவ்வேறு அர்த்தம் இருக்குது. ராமர், பரதர், லக்ஷ்மணர், சத்ருகுணர் இவ எல்லாரும் சகோதராள் இல்லை, இவாளெல்லாம் பிராத்தாக்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெவ்வேறு அம்மாக்கிட்ட பிறந்திருக்காள். இதில் 2 பேர் மாத்திரம் சகோதராள். லக்ஷ்மணன், சத்ருகுணன் இவா 2 பேரும் மாத்திரம் ஒரே அம்மா சுமித்ரையிட்ட பிறந்தவாள். சுமித்ரைக்கு 2 குழந்தைகள், லக்ஷ்மணன் சத்ருகுணன் 2 பேர். பரதன் கைகேயிட்ட பிறந்தான், ராமர் கௌசல்யிட்ட பிறந்தாள். அதனால் ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணாள் இவாள் எல்லாரும் பிராத்தாக்கள்னு சொல்லணும். அதில் இந்த லக்ஷ்மணனையும் சத்ருகுணனையும் மாத்திரம் சகோதராள்னு சொல்லலாம். அப்படி இங்கே பிராத்தாங்கிறாள். உன்னுடைய பிராத்தாக்களான இந்த 9 பிரஜாபதிகள் ரொம்ப ஏகாகிர சித்தத்தோடு கூட இந்திராதி ரூபத்தில் வியக்தமாக இருக்காள் அவள்னா. அந்த அவ்யக்தன்னா கண்ணுக்கு தெரியல யாருன்னு சரியாக புரிபடாமல் இருக்கக்கூடிய அந்த புருஷனை அவள்லாம் ஆராதிச்சாளுங்கிறாள். அயஜன்னு வியக்தம் அவ்யக்தம் புருஷம் சுசமாஹிதாக. இந்த விராட் புருஷனை நான் ஆராதித்தேன். அதோடு கூட உன்னுடைய பிராத்தாக்களான நவ பிரஜாபதிகள் 9 பிரஜாபதிகள் அவள்லாம் ஆராதிச்சாள் இந்த விராட் புருஷனை நாள். அதன் பிறகு மனு தோணினாள். மனுக்கள்
அப்புறம் ரிஷிகள், பித்ருக்கள், தேவர்கள், அசுரர்கள், மனுஷ்யாள், அவள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக எல்லாரும் பகவானை ஆராதிச்சாளுங்கிறாள். ததச்ச மனவக்காலே இஜிரே ரிஷயோ பரே பிதரோ விபுதா தைத்யாக மனுஷ்யா கிரதுபிர் விபும். சில பேர் அந்த விராட் புருஷனை ஆராதிச்சாலாம். எந்த பகவான் ஸ்வயம் ஒரு குணத்திலையும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கப்பட்ட நிர்குண ஸ்வரூபி, ஆனால் அவர் மாயைங்கிறதான ஒன்றை உண்டாக்கி அதன் மூலமாக சிருஷ்டியை உண்டாக்கி அதனால் அவர் பல குணங்களை உடையவராக ஆனார். குணமே இல்லாத நிர்குண ஸ்வரூபி மாயை உண்டாக்கி பிறகு குணங்கள் பொருந்தியவராக ஆன பகவான். அதனால்தான் இந்த உலகங்கிறதான ஒன்று இருக்குங்கிறதா சொன்னாள். நாராயணே பகவதி ததிதம் விஸ்வமாஹிதம் கிரஹீதமாயோரு குணः சர்காதௌ அகுணஸ்வதः. சர்காதௌ அகுணஸ்வதங்கிறாள். நிர்குணமான சுவாமி இந்த மாயைங்கிறதான ஒன்றை தானே கல்பிச்சுண்டு அது மூலமாக தனக்கு குணங்களை உண்டாக்கின்றாள்ங்கிறாள். சிருஜாமி தன்னியுக்தோகம் ஹரோ ஹரதி தத்வசः விஸ்வம் புருஷரூபேண பரிபாதி த்ரிசக்தி திருக்கு. இந்த பிரபஞ்சத்தை த்ரிசக்தி திருக்குங்கிறாள். 3 குணங்கள், சத்வரஜஸ்தமங்கிறதான 3 குணங்கள் இருக்கே, அதை வச்சுண்டு அதை தரிச்சுண்டு அதே விஷ்ணு, அதே விராட் ஸ்வரூபன் 3ஆக ஆகி விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் ஆகி, ருத்ரனார்த்தே அவர் அழித்தல்ங்கிறதான ஒரு காரியத்தை செய்தாள். அதே மாதிரி பிரம்மாவான நானாக ஆகி அப்போது கிரியேஷனுங்கிறதான படைத்தல்ங்கிறதான காரியத்தை நான் செய்கிறேன். அதே மாதிரி விஷ்ணு ரூபத்தில் இந்த பிரபஞ்சம் முழுக்கத்தையும் பரிபாலனம் சுவாமி பண்ணுறாள். விஸ்வம் புருஷரூபேண பரிபாதி த்ரிசக்தி திருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று காரியத்தை செய்ய முடியாது. அதே விராட் புருஷ ஸ்வரூபத்தில் இருந்த சுவாமி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் 3ஆக எடுத்துண்டு 3 குணங்களை வச்சுட்டு பண்ணுறாள் நாள். சிருஜாமி தன்னுயுக்தோகம் அகம் சிருஜாமி. இந்த சிருஷ்டி காரியத்தை நான் பண்ணுறேன். ஹரோ ஹரதி, ஹரஹா ஹரதி, ருத்ரன் பரமேஸ்வரன் ஹரதி, அவருக்கு எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு உள்ளான அவருடைய டியூட்டி அது. தத்வசா விஸ்வம் புருஷ ரூபேண பரிபாதி த்ரிசக்தி திருக்கு. மகாவிஷ்ணு புருஷ ரூபனாய் புருஷவாச்சியனாய் அவர் இந்த லோகத்தை பரிபாலனம் பண்ணுறாள் நாள். இதி தே அபீதம் தாத யதேதம் அனுபிருச்சசி நான்யத் பகவத கிஞ்சித் பாவ்யம் சதசதாத்மகம். அதனால் குழந்தைன்னு கூப்பிட்டாள் நாரதரை பார்த்து. இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீ கேட்டியே, எப்படி உனக்கு நீ கேட்டியோ அதுக்கு எப்படி இருக்கோ அப்படி உள்ளது உள்ளபடி உனக்கு நான் பதில் சொன்னேன். காரிய காரண ரூபமான சிருஷ்டிக்கு ஏற்படுவதற்கு இந்த பிரபஞ்சமான பகவானை காட்டிலும் வேறு வெளியில் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவர்கிட்டயே தான் அடங்கியிருக்கு. அந்த பகவான்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அதனால தான் வேதாந்தத்தில் சொல்கிறதை சொல்லுவாள். ஈஸ்வரன் இருக்காரே பகவான், இந்த பிரம்மம், அதுக்குள்ளேயே தான் இன்டெலிஜென்ஸும் இருக்குது. அது திரவியம், அதை சிருஷ்டி பண்ண வேண்டிய திரவியமும் இருக்குது. ரெண்டும் இருக்குது. இது ரெண்டையும் பகவான் அவருக்குள்ளேருந்தே வச்சுட்டு பண்ணியிருக்கார். இந்த தத்துவத்தை தான் உனக்கு எடுத்து சொன்னேங்கிறாள். அதனால் பகவானை காட்டிலும் வெளியில் வேற ஒன்றும் கிடையாதுன்னாள். நான்யத் பகவத கிஞ்சித் பாவ்யம் சதசதாத்மகம். சத்து அசத்து ஆத்மகம் பகவான். அவர் தான் சத்து, அவர் தான் அசத்து. சத்துன்னா சப்ஸ்டான்ஷியல், இன்சப்ஸ்டான்ஷியல் எல்லாமே அவர் தான். அப்போ ஏற்பட்ட பொருள் பரம்பொருள் அவரை தவிர வேற ஒன்றும் வெளியில் கிடையாதுன்னாள். ந பாரதி மேங்க மிருஷோபலக்ஷ்யதே ந வை க்வச்சின்மே மனசோ மிருஷா கதிஹி ந மே கிருஷீகாணி பதந்திய சத்பதே
என்மே ஹிருத உத்கண்ட்யவதா திருதோ ஹரிஹி. அழகா எடுத்து சொன்னாள் பிரம்மா நாரதருக்கு. அப்பா குழந்தை, நபாரதி மேங்க மிருஷோபலக்ஷியத்தே. மிருஷம்னா பொய். ஒரு தடவை கூட என்னுடைய வாக்கு இருக்கே, என்னுடைய உடம்பு, வாக்கு, மனசு, இதெல்லாம் பொய்யாக ஒன்றுலேயும் ஈடுபட்டதில்லை. காரணம் என்னென்னா, நவை கொச்சின்மே மனசோ மிருஷாகதி. என்னுடைய மனசும் பொய்யான விஷயங்களில் கொண்டு போய் ஈடுபடாது. நமே கிருஷிகாணி பதந்திய சத்பதே. ரிஷிகாணின்னா என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய உடம்பில் இருக்கப்பட்ட இந்திரியங்கள்னா அசத்பதே, கெட்ட வழியில் போனது கிடையாது. என்மே கிருத உத்கண்ட்யவதா திருதோ ஹரிஹி. எல்லாத்துக்கும் காரணம் பகவான் ஹரி மேலே பக்தி பண்ணது தான் காரணம். அவன்கிட்ட இருக்கிற பக்தியினாலே எல்லாம் ஒழுங்காக நேர்மையான பாதையிலையும் உண்மையான சத்தியமான வாக்கியத்தை சொல்லக்கூடிய சக்தியும் நான் பெற்றிருக்கேங்கிறதா சொல்லி பகவத் சொன்னால். என்ன அர்த்தம்னா, எல்லாரும் அந்த ஹரிகிட்ட பஜனை பண்ணணும், பக்தி பண்ணணுங்கிறதா தாத்பரியம். ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் நாரதருக்கு, நான் எல்லா விதமானத்துக்கும் அதிபதியாக இருந்து கூட சோகம் சமாம்னாயமயஸ்தபோமய பிரஜாபதீனாம் அபிவந்தித பதிஹி. நான் யார் தெரியுமா? பிரம்மாவான நான் எல்லா விதமான வேதங்களை உடையவனாகவும் இருந்திருக்கேன். சோகம் சமாம்னாய மயா தபோமயா. நான் தபோமயனாக இருந்திருக்கேன், தபஸை நிறையா பண்ணிண்டு. பிரஜாபதீனாம் அபிவந்தித பதிஹி. எல்லா பிரஜாபதிகளும் என்ன நமஸ்காரம் பண்ணுவாள். அப்படி நமஸ்காரத்துக்கு அர்ஹனாக நான் இருந்திருக்கேன். ஆஸ்தாய யோகம் நிபுணம் சமாஹிதா. எல்லாவித யோகத்தையும் நான் தேர்ச்சியை பெற்று நிபுணனாக இருந்திருக்கேன். நிபுணன், யோக நிபுணன். சமாஹிதா தம் நாத்தியகச்சன்யத ஆத்மசம்பவா. ஆனால் ஒன்று, எனக்கு நான் எங்கேருந்து தோணினேங்கிறதே எனக்கு தெரியல. நான் எங்கேருந்து உண்டானேன், யார் என்னை உண்டாக்கினாருங்கிறதாக எனக்கு தெரியாமல், அறிவில்லாமல் இருந்திருக்கேன்னு ஒரு காலத்தில் நாள். நதோஸ்மியகம் தச்சரணம் சமீயுஷாம் பவச்சிதம் ஸ்வஸ்த்யயனம் சுமங்களம் யோக்யாத்மமாயா விபவம் ஸ்மபத்யகாத் யதா நபஸ்வாந்தமதா பரே குதஹ. ரொம்ப அழகாக சொன்னாள் பிரம்மா நாரதருக்கு. அப்பா, பகவானை பூர்ணமாக யாருன்னு நம்மளால் யாராலையும் அறிய முடியாது. எந்த பகவானே? நதோஸ்மியகம் தச்சரணம் சமீயுஷாம் பவச்சிதம் ஸ்வஸ்த்யயனம் சுமங்களம். பகவானுடைய சரணங்களே எப்போதும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே நான் இருக்கேன். அது எப்பேற்பட்ட சரணங்கள் தெரியுமா? பவச்சிதம். இந்த பவங்கிறதான சம்சாரம் இருக்கே, அதை அறுத்தெறிஞ்சு அதுலேருந்து முக்தியை கொடுக்கக்கூடிய சரணங்கள். ஸ்வஸ்த்யயனம், எல்லாருக்கும் ஸ்வஸ்தி, ஜெயத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த சரணங்கள். சுமங்களம், வெரி ஆஸ்பிஷியஸ், சுமங்களம், அப்பேற்பட்ட சரணங்கள். அதை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். யோஹ்யாத்மமாயா விபவம் ஸ்மபத்யகாத். ஆனால் அவர் சிருஷ்டி பண்ண மாயினால் நாமெல்லாம் நம்மளுடைய புத்தியெல்லாம் மோகிக்கப்பட்டு அவரை புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்கிறது நம்மளால். எப்படின்னா, ஆகாசத்தினுடைய முடிவை ஆகாசத்தாலேயே புரிஞ்சிக்க முடியாது. ஆகாசம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆகாசம் விஸ்தாரமாக போயின்னு இருக்கே, அது எங்கே போய் முடியறதுன்னா அப்படியே க்ளோஸ்டு சிஸ்டம், அப்படி போயிட்டு திரும்பி அதே வந்துட்டுருக்கு. முடிவுங்கிறது அதாலேயே புரிஞ்சிக்க முடியாது. நபகா ஸ்வாந்தம் அதாபரே குதஹா நாள். அப்படி இருக்கிறதே ஒன்றுமே புரியாத இருக்குது, யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கிறதே எப்படி பாக்கி பேரால் புரிய முடியும் நாள். நாகம் நயூயம் யதிருதாம் கதிம் விதுஹு நவாமதேவ கிமுதா பரே சுராஹா. கிம், இந்த பகவானை என்னால் புரிஞ்சிக்க முடியல, உங்களால் புரிஞ்சிக்க முடியல. அதோடு கூட இல்லை, வாமதேவரான சாக்ஷாத் ருத்ரனால் புரிஞ்சிக்க முடியல.
அப்படி இருக்கிறதே தேவதைகள் பாக்கி சாதாரண தேவதைகள் எங்கே புரிஞ்சுக்க போகிறாள்? கிம் உதா அபரே சுராக, பாக்கி தேவதைகள் புரிஞ்சுப்பாளா? புரிஞ்சிக்க மாட்டாள். என்ன அர்த்தம்? யாராலையும் பகவானை புரிஞ்சிக்க இந்த சாதாரண இந்த இந்திரியங்களை வச்சுன்னு புரிஞ்சிக்க முடியாது. சாதாரண நம்மக்கிட்ட இருக்கப்பட்ட சிஸ்டத்தை வச்சுன்னு புரிஞ்சிக்க முடியாது. தன்மாயையா மோகித புத்தயஸ்த்விதம் விநிர்மிதம் சாத்மசமம் விசக்ஷ்மஹே. என்ன சொன்னாள்னால், அவருடைய மாயினால் நாமெல்லாம் மோகிக்கப்பட்டிருக்கோம், அதனால் இந்த புத்தியை வச்சுட்டு நாமளால் அறிஞ்சிக்க முடியாதுங்கிறதா சொன்னாள். யஸ்யாவதார கர்மாணி காயந்தி ஹ்யாஸ்மதாதயः நயம் விதந்தி தத்வேன தஸ்மை பகவதே நமஹ. யஸ்ய அவதார கர்மாணி காயந்தி, நாமெல்லாம் பகவானுடைய அவதார லீலைகளை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு ஆனந்திக்கிறது தான் முடியுமே தவிர பூர்ணமாக புரிஞ்சிக்க முடியாது. நயம் விதந்தி தத்வேன தஸ்மை பகவதே நமஹ. அந்த பகவானுடைய உண்மை ரூபத்தை யாராலையும் அறிய முடியாது. அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கு நமஸ்காரம் நாள். சயேஷ ஆத்யः புருஷः கல்பே கல்பே சிருஜத்யஜः ஆத்மாத்மன்யாத்மனாத்மானம் சசம்யச்சதி பாதி ச விசுத்தம் கேவலம் ஞானம் பிரத்யக் சம்யக் அவஸ்திதம் சத்யம் பூர்ணம் அநாத்யந்தம் நிர்குணம் நித்யமத்வயம். பிரம்மா அழகா சொன்னாள், இந்த பகவான் ச ஏஷ ஆத்யா புருஷா, ஆதி புருஷனவன், கல்பே கல்பே சிருஜத்யஜா, ஒவ்வொரு கல்பமும் இப்படி இந்த விஸ்வம் பூரா என்ன சொல்கிறாருன்னா வித் பீரியாடிசிட்டி, இப்படி சிருஷ்டியாகி சிருஷ்டி போய் சிருஷ்டியாகி சிருஷ்டி போய் இப்படி வந்துட்டுருக்கு. எப்படி பண்ணுறார் சுவாமி? தன்னுடைய சக்தியினால் தன்னை தானே உண்டாக்கிக்கிறாள்ங்கிறாள். ஆத்மாத்மன்யாத்மனாத்மானம் ஆத்மாத்மனி ஆத்மனாத்மானம் ஆத்மாத்மனி ஆத்மனாத்மானம் சசம்யச்சதி பாதி ச. தன்னே தானும் சிருஷ்டி பண்ணிக்கிறார், காப்பாற்றிக்கிறார், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போய்டுறது ஒரு சமயம். விசுத்தம் கேவலம் ஞானம் பிரத்யக் சம்யக் அவஸ்திதம் சத்யம் பூர்ணமநாத்யந்தம் நிர்குணம் நித்யமத்வயம். பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் எப்படின்னாள், அவர் நித்யன், அவர் எப்போதும் இருக்கப்பட்டவர். இந்த துவைத பிரபஞ்சம் இருக்கிற சமயத்தில் கூட அவர் அத்விதீயமாக இருக்காள். அவர் சர்வாந்தர்யாமியாக இருக்காள், எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துருக்காள். அவர் சம்யக்குன்னா சம்சயம் முதலான அவள்லாம் அற்றவர். அவர் நிர்குணஸ்வரூபி, அதனால் முக்காலத்திலும் அவருக்கு அழிவு கிடையாது, 3 காலத்துலேயும் அவருக்கு அழிவே கிடையாது. இப்படிலாம் சொன்னால் அவர் பூர்ண ஞானஸ்வரூபின்னாள். கடைசியில் அவர் அத்தனையும் ஹி இஸ் ஃபுல் ஞானஸ்வரூபியாக இருக்காள் சுவாமி. சத்யம் பூர்ணமநாத்யந்தம் நிர்குணம் நித்யம் அத்வயம் ரிஷே விதந்தி முனயः பிரசாந்தாத்மேந்திரியாயசயாः யதா ததேவாசத்தகைः திரோதீயேத விப்ளுதம். அழகா சொன்னாள். ரிஷே விதந்தி முனயः பிரசாந்தாத்மேந்திரியாசயாः. நல்ல முனிவர்கள், அவ நல்ல உடம்பெல்லாம் இந்திரியங்களெல்லாம் உபயோகம் பண்ணி பிரசாந்த மனசோடு கூட, பிரசாந்த இந்திரிய ஆசையாக, அதோடு கூட அந்த பகவானை அப்படி தியானம் பண்ணி யோகம் பண்ணி அவளை நன்னா புரிஞ்சு விடுவாள். அதே மாதிரி யதா ததேவா சத்தர்க்கைஹி திரோதீயேத விப்ளுதம். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்பட்ட வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணுற ஆசாமிகள் இருக்காளே, அவளுக்கு அப்போ சுவாமி இல்லாமல் போடுவாள், இல்லாமல் போடுறாளாம்.
திரோதீயேத விப்ளுதம். அப்போ இல்லாமல் படுறாளாம். அப்போ இருக்குன்னு சொல்கிறவனுக்கு சுவாமி வந்து தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டுறாள், இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இல்லாமலே படுறாள்ங்கிறாள். ஆத்யோவதார புருஷ பரஸ்ய காலஸ்வபாவः சதசன்மனश्च திரவியம் விகாரோ குண இந்திரியாணி விராட் ஸ்வராட் ஸ்தாஸ்னு சரிஷ்ணு பூம்னஹ. நாரதருக்கு ஒன்று ஒன்றா எடுத்து சொன்னால் பகவான்கிட்ட இல்லாதது ஒன்றுமில்லைன்னு சொல்கிறதுக்காக ஆத்யோவதார புருஷः பரஸ்ய காலஸ்வபாவः சதசன்மனश्च திரவியம் விகாரோ குண இந்திரியாணி விராட் ஸ்வராட் ஸ்தாஸ்னு சரிஷ்ணு பூம்னஹ. இந்த பகவான்கிட்டக்க ஆதியிலே பகவான் புருஷன்கிறதாக அவதாரம் பண்ணிருக்காள், விராட் புருஷனாக. ஆத்யோவதார புருஷா பரஸ்ய, அந்த பகவான்கிட்டக்க காலஹா ஸ்வபாவஹா, காலம், ஏன்னா சிருஷ்டி பண்ணுறதுக்கு காலம் வேணும், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாள். அதுக்கு அதே மாதிரி இதுக்கு ஒரு பரிணாமம், அதுக்கு ஒரு உடம்பு மாதிரி பரிணாமம் உண்டாக்கணுமே, அதுக்காக சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்வபாவம், அந்த ஸ்வபாவங்கிறதான ஒன்று இதெல்லாம் பகவான் உண்டாக்கியிருக்காருங்கிறாள். காலஸ்வபாவா சதசன்மனश्च, சத்து அசத்து மனश्च, சப்ஸ்டான்ஷியல் இன்சப்ஸ்டான்ஷியல் மனசு இதெல்லாம் இருக்காம். திரவியம், திரவியம்னா பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களும் உண்டாக்கியிருக்கார் சுவாமி. விகாரஹா, விகாரனா அகந்தத்துவம். குண, மூணு குணங்கள், சத்வ ரஜஸ்தம இது பிரகிருத்தே குணாः த்ரைஹி, மூணு குணங்கள். இந்திரியாணி, 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம், இந்த இந்திரியங்களெல்லாம் உண்டாகியிருக்காள் சுவாமி. விராட் ஸ்வராட்டு, விராட்டுன்னா இந்த சமஷ்டி ஸ்தூல சரீரம், ஸ்வராட்டு சூக்ஷ்ம சரீரம், அதோடு கூட ஸ்தாஸ்னு சரிஷ்ணு பூம்னஹ, ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள் இத்தனையும் பகவானுடைய சிருஷ்டி. அகம் பவோ யஜ்ஞை மே பிரஜேஷாः தக்ஷாதயோ ஏ பவதாதயश्च, நான் நீங்கள் இந்த யஜ்ஞம், தக்ஷ பிரஜாபதி முதலான பிரஜாபதிகள், ஸ்வர்லோகபாலாக, ஸ்வர்கலோகத்தை பாலனம் பண்ணுற லோகபாலாள், ககலோகபாலாக, மகராதி லோகங்கள், மகராதி லோகங்களை பரிபாலனம் பண்ணுறவாள். நிருலோகபாலாக, இந்த மனுஷனுடைய லோகத்தை பாலனம் பண்ணுற ராஜாக்கள். தலலோகபாலாக, கீழே இருக்கப்பட்ட பாதாள லோகங்களை பரிபாலனம் பண்ணுறவாள். கந்தர்வ வித்யாதர சாரணேஷாக, கந்தர்வாள் வித்யாதராள் சாரணாள், இப்பேற்பட்டவாள். யக்ஷ ரக்ஷசாள். ஏ யக்ஷ ரக்ஷோ ரக நாகநாதாக, நாகாள் கந்தர்வாள். ஏவா ரிஷீணாம் ரிஷபா பித்ருணாம் தைத்யேந்திர சித்தேஸ்வர தானவேந்திராக, இப்படி பலவிதமான பேர்களுடைய எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டே வந்தாள். பித்திருக்கள் ரிஷிகள் தவிர தைத்தியாள், சித்தேஸ்வராள், தானவாள், இப்படி எல்லா விதமான ஜாதிகளையும் சுவாமி படைச்சிருக்காள். அந்நே சே பிரேத பிசாச்ச பூத கூஷ்மாண்டயாதோ மிருகபக்ஷதீஷாக, ஒன்றையும் விடலை, இத்தனை ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாள். எத்கிஞ்ச லோகே பகவன் மகஸ்வத் ஓஜஸ்ஸஹஸ்வத் பலவத் க்ஷமாவத் ஸ்ரீஹ்ரீ விபூத்யாத்மவத் அத்புதார்ணம் தத்துவம் பரம் ரூபவதஸ்வரூபம் பிராதான்யதோ யான் ரிஷ ஆமனந்தி லீலாவதாரான் புருஷஸ்ய பூம்னः ஆபீயதாம் கர்ணகஷாய சோஷான் அனுக்கிரமிஷ்யேத இமான் சுபேஷான். நாரதருக்கு எடுத்து சொன்னாள், இப்பேற்பட்ட இந்த பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்காள். லீலா அவதாரான்னு புருஷஸ்ய பூம்னா, அதெல்லாம் எடுத்து நாரதா, இந்த பகவானுடைய லீலாவதாரங்கள் இருக்கே, அதுதான் எல்லாரும் சொல்லி 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 ஆனந்திப்பாள். தங்கள்கிட்ட இருக்கப்பட்ட தோஷங்களெல்லாம் அது போக்கும். ஆபீயதாம் கர்ண கஷாய சோஷான்னு, கஷாய சோஷான்னு நாள்,
காதில் விழுந்ததுன்னா போருமாம் அந்த லீலாவதாரங்களை கேட்டால் அது நம்மளை சுத்தப்படுத்துறது தான், பரிசுத்தப்படுத்துறது. அதை எடுத்து நான் உனக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். அடுத்த அத்தியாயத்தில் அந்த அவதாரங்களெல்லாம் சுருக்கமாக எல்லா அவதாரத்தையும் சொல்ல போகிறாள். சுவாமி எடுத்த அவதாரங்கள் எல்லாம் லிஸ்ட்டு கொடுக்க போகிறாள் அடுத்த அத்தியாயத்தில். இந்த அத்தியாயத்தில் இதை சொல்லி முடித்தாள். இதை நம்ம அத்தியாயனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. யதாஸ்யனாப்யான்னலினாத் 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 அகமாசம் மகாத்மனः அகமாசம் மகாத்மனः அகமாசம் மகாத்மனः நாவிதம் யஜ்ஞசம்பாரான் நாவிதம் யஜ்ஞசம்பாரான் நாவிதம் யஜ்ஞசம்பாரான் புருஷாவயவான்ருதே 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 தேஷு யஜ்ஞஸ்ய பசவः தேஷு யஜ்ஞஸ்ய பசவः தேஷு யஜ்ஞஸ்ய பசவः சவனஸ்பதயः குஷாः சவனஸ்பதயः குஷாः சவனஸ்பதயः குஷாः இதம் ச தேவயஜனம் இதம் ச தேவயஜனம் இதம் ச தேவயஜனம் காலச்சோருகுணான்விதः 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 வஸ்தூன்யோஷதயஸ்நேஹாः 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 ரசலோகமிருதோஜலம் 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 ऋचो यजूंषि सामानि ऋचो यजूंषि सामानि ऋचो यजूंषि सामानि चातुर्होत्रं च सत्तमा चातुर्होत्रं च सत्तम चातुर्होत्रं च सत्तम नामधेयानि मन्त्राश्च नामधेयानि मन्त्राश्च नामधेयानि मन्त्राश्च दक्षिणाश्च व्रतानि च दक्षिणाश्च व्रतानि च दक्षिणाश्च व्रतानि च देवतानुक्रमः कल्पः देवतानुक्रमः कल्पः देवतानुक्रमः कल्पः संकल्पस्तन्त्रमेव च संकल्पस्तन्त्रमेव च संकल्पस्तन्त्रमेव च गतयो मतयश्चैव गतयो मतयश्चैव गतयो मतयश्चैव प्रायश्चित्तं समर्पणम् प्रायश्चित्तं समर्पणम् प्रायश्चित्तं समर्पणम् पुरुषावयवैरेते 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 संभाराः संभृता मया संभाराः संभृता मया संभाराः संभृता मया इति संभृतसंभारः इति संभृतसंभारः इति संभृतसंभारः पुरुषावयवैरहम् 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 तमेव पुरुषं यज्ञं तमेव पुरुषं यज्ञं तमेव पुरुषं यज्ञं तेनैवायजमीश्वरं तेनैवायजमीश्वरं तेनैवायजमीश्वरं
ततस्ते भ्रातर इमे ततस्ते भ्रातर इमे ततस्ते भ्रातर इमे प्रजानां पतयो नव प्रजानां पतयो नव प्रजानां पतयो नव अयजन् व्यक्तमव्यक्तम् अयजन् व्यक्तमव्यक्तम् अयजन् व्यक्तमव्यक्तम् पुरुषं सुसमाहिताः पुरुषं सुसमाहिताः पुरुषं सुसमाहिताः ततश्च मनवः काले ततश्च मनवः काले ततश्च मनवः काले ईजिरे ऋषयो परे ईजिरे ऋषयो परे ईजिरे ऋषयो परे पितरो विबुधा दैत्याः पितरो विबुधा दैत्याः पितरो विबुधा दैत्याः मनुष्याः क्रतुभिर्विभुं मनुष्याः क्रतुभिर्विभुं मनुष्याः क्रतुभिर्विभुं नारायणे भगवती नारायणे भगवती नारायणे भगवती तदिदं विश्वमाहितं तदिदं विश्वमाहितं तदिदं विश्वमाहितं गृहीतमायोरुगुणः 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 सर्गादौ अगुणस्वतः सर्गादौ अगुणस्वतः सर्गादौ अगुणस्वतः सृजामि तन्नियुक्तोऽहं सृजामि तन्नियुक्तोऽहं सृजामि तन्नियुक्तोऽहं हरो हरति तद्वशः हरो हरति तद्वशः हरो हरति तद्वशः विश्वं पुरुषरूपेण विश्वं पुरुषरूपेण विश्वं पुरुषरूपेण परिपाति त्रिशक्तिधृक् परिपाति त्रिशक्तिधृक् परिपाति त्रिशक्तिधृक् इति ते भिहितं तात इति ते अभिहितं तात इति ते भिहितं तात यथेदम् अनुपृच्छसि यथेदम् अनुपृच्छसि यथेदम् अनुपृच्छसि नान्यद्भगवतः किञ्चित् नान्यद्भगवतः किञ्चित् नान्यद्भगवतः किञ्चित् भाव्यं सदसदात्मकं भाव्यं सदसदात्मकं भाव्यं सदसदात्मकं न भारतीमेङ्ग मृषोपलक्ष्यते न भारतीमेङ्ग मृषोपलक्ष्यते न भारती मे अङ्ग मृषोपलक्ष्यते न वै क्वचिन्मे मनसो मृषा गतिः न वै क्वचिन्मे मनसो मृषा गतिः न वै क्वचिन्मे मनसो मृषा गतिः न मे हृषीकाणि पतन्त्यसत्पथे न मे हृषीकाणि पतन्त्यसत्पथे न मे हृषीकाणि पतन्त्यसत्पथे यन्मे हृदौत्कण्ठ्यवता धृतो हरिः यन्मे हृदौत्कण्ठ्यवता धृतो हरिः यन्मे हृदौत्कण्ठ्यवता धृतो हरिः सोऽहं समाम्नायमयस्तपोमयः सोऽहं समाम्नायमयस्तपोमयः सोऽहं समाम्नायमयस्तपोमयः प्रजापतीनाम् अभिवन्दितः पतिः प्रजापतीनाम् अभिवन्दितः पतिः
प्रजापतीनाम् अभिवन्दितः पतिः आस्थाय योगं निपुणं समाहितः आस्थाय योगं निपुणं समाहितः आस्थाय योगं निपुणं समाहितः तं नाध्यगच्छन् यत आत्मसम्भवः तं नाध्यगच्छं यत आत्मसम्भवः तं नाध्यगच्छन् यत आत्मसम्भवः नतोऽस्म्यहं तच्चरणं समीयुषां नतोऽस्म्यहं तच्चरणं समीयुषां नतोऽस्म्यहं तच्चरणं समीयुषां भवच्छिदं स्वस्त्ययनं सुमङ्गलं भवच्छिदं स्वस्त्ययनं सुमङ्गलं भवच्छिदं स्वस्त्ययनं सुमङ्गलं यो ह्यात्ममाया विभवं स्म पर्यगात् यो ह्यात्ममाया विभवं स्म पर्यगात् यो ह्यात्ममाया विभवं स्म पर्यगात् यथा नभः स्वान्तमथा परे कुतः यथा नभः स्वान्तमथा परे कुतः यथा नभः स्वान्तम् अथा परे कुतः नाहं न यूयं यधृतां गतिं विदुः नाहं न यूयं यधृतां गतिं विदुः न वामदेवः किमुता परे सुराः न वामदेवः किमुता परे सुराः तन्मायया मोहितबुद्धयस्त्विदं तन्मायया मोहितबुद्धयस्त्विदं तन्मायया मोहितबुद्धयस्त्विदं विनिर्मितं चात्मसमं विचक्ष्महे विनिर्मितं चात्मसमं विचक्ष्महे विनिर्मितं चात्मसमं विचक्ष्महे यस्यावतारकर्माणि 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 गायन्ति ह्यस्मदादयः गायन्ति ह्यस्मदादयः गायन्ति ह्यस्मदादयः नयं विदन्ति तत्त्वेन नयं विदन्ति तत्त्वेन नयं विदन्ति तत्त्वेन तस्मै भगवते नमः तस्मै भगवते नमः तस्मै भगवते नमः स एष आद्यः पुरुषः स एष आद्यः पुरुषः स एष आद्यः पुरुषः कल्पे कल्पे सृजत्यजः कल्पे कल्पे सृजत्यजः कल्पे कल्पे सृजत्यजः आत्मात्मन्यात्मनात्मानम् आत्मात्मनि आत्मनात्मानम् आत्मात्मनि आत्मनात्मानम् आत्मात्मन्यात्मनात्मानम् ससंयच्छति पाति च ससंयच्छति पाति च ससंयच्छति पाति च विशुद्धं केवलं ज्ञानं विशुद्धं केवलं ज्ञानं विशुद्धं केवलं ज्ञानं प्रत्यक् अवस्थितं प्रत्यक् सम्यगवस्थितं प्रत्यक् सम्यगवस्थितं सत्यं पूर्णमनाद्यन्तं सत्यं पूर्णमनाद्यन्तं सत्यं पूर्णमनाद्यन्तं निर्गुणं नित्यमद्वयं निर्गुणं नित्यमद्वयं निर्गुणं नित्यमद्वयं ऋषे विदन्ति मुनयः ऋषे विदन्ति मुनयः ऋषे विदन्ति मुनयः प्रशान्तात्मेन्द्रियाशयाः
प्रशान्तात्मेन्द्रियाशयाः प्रशान्तात्म इन्द्रियाशयाः यदा तदेवासत्तर्कैः यदा तदेवासत्तर्कैः यदा तदेव असत्तर्कैः यदा तदेवासत्तर्कैः तिरोधीयेत विप्लुतं तिरोधीयेत विप्लुतं तिरोधीयेत विप्लुतम् आद्योऽवतारः पुरुषः परस्य आद्योऽवतारः पुरुषः परस्य आद्योऽवतारः पुरुषः परस्य कालस्वभावः सदसन्मनश्च कालस्वभावः सदसन्मनश्च कालस्वभावः सदसन्मनश्च द्रव्यं विकारो गुण इन्द्रियाणि द्रव्यं विकारो गुण इन्द्रियाणि द्रव्यं विकारो गुण इन्द्रियाणि विराट् स्वराट् स्थास्नु चरिष्णुभुम्नः विराट् स्वराट् स्थास्नु चरिष्णुभुम्नः विराट् स्वराट् स्थास्नु चरिष्णुभुम्नः अहं भवो यज्ञ इमे प्रजेशाः अहं भवो यज्ञ इमे प्रजेशा अहं भवो यज्ञ इमे प्रजेशा दक्षादयो ये भवदादयश्च दक्षादयो ये भवदादयश्च दक्षादयो ये भवदादयश्च स्वर्लोकपालाः खगलोकपालाः स्वर्लोकपालाः खगलोकपालाः स्वर्लोकपालाः खगलोकपालाः नृलोकपालास्तललोकपालाः नृलोकपालाः तललोकपालाः नृलोकपालास्तललोकपालाः गन्धर्वविद्याधर चारणेशाः गन्धर्वविद्याधर चारणेशाः गन्धर्वविद्याधर चारणेशाः ये यक्षरक्षोरग नागनाथाः ये यक्षरक्षोरग नागनाथाः ये यक्षरक्षोरग नागनाथाः ये वा ऋषीणां ऋषभापितॄणां ये वा ऋषीणां ऋषभापितॄणां दैत्येन्द्रसिद्धेश्वर दानवेन्द्राः दैत्येन्द्रसिद्धेश्वर दानवेन्द्राः दैत्येन्द्रसिद्धेश्वर दानवेन्द्राः अन्ये च ये प्रेतपिशाचभूत अन्ये च ये प्रेतपिशाचभूत अन्ये च ये प्रेतपिशाचभूत कूष्माण्डयादो मृगपक्ष्यधीशाः कूष्माण्डयादो मृगपक्ष्यधीशाः कूष्माण्डयादो मृगपक्ष्यधीशाः यत्किञ्च लोके भगवन्महस्वत् यत्किञ्च लोके भगवन्महस्वत् यत्किञ्च लोके भगवन्महस्वत् ओजःसहस्वद्बलवत्क्षमावत् ओजःसहस्वत् बलवत्क्षमावत् ओजःसहस्वद्बलवत्क्षमावत् श्रीह्रीविभूत्यात्मवत् अद्भुतार्णम् श्रीह्रीविभूत्यात्मवत् अद्भुतार्णम् श्रीह्रीविभूत्यात्मवद् अद्भुतार्णम् तत्त्वं परं रूपवदस्वरूपम् तत्त्वं परं रूपवदस्वरूपम् तत्त्वं परं रूपवदस्वरूपम् प्राधान्यतो यान् ऋष आमनन्ति प्राधान्यतो यान् ऋष आमनन्ति प्राधान्यतो यान् ऋष आमनन्ति
लीलावतारान् पुरुषस्य भूम्नः लीलावतारान् पुरुषस्य भूम्नः लीलावतारान् पुरुषस्य भूम्नः आपीयतां कर्णकषायशोषान् आपीयतां कर्णकषायशोषान् आपीयतां कर्णकषायशोषान् आपीयतां कर्णकषायशोषान् अनुक्रमिष्ये त इमान् सुपेशान् अनुक्रमिष्ये त इमान् सुपेशान् अनुक्रमिष्ये त इमान् सुपेशान् ओम इति श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे विराट स्वरूप पुरुष सूक्तार्थवर्णनं नाम षष्ठोऽध्यायः श्रीहरये नमः எல்லாம் சேர்த்து ஒரு தடவை சொல்கிறேன் தொண்டையெல்லாம் கட்டியிருக்க ரெடியாக எங்கே விட்டமோ அங்கேருந்து ஆரம்பித்து சொல்கிறேன் யதாஸ்ய நாபியான்னலினாத் அகமாசம் மகாத்மனः நாவிதம் யஜ்ஞசம்பாரான் புருஷாவயவான்ருதே தேஷு யஜ்ஞஸ்ய பசவः स वनस्पतयः कुशाः इदं च देवयजनं कालश्चोरुगुणान्वितः वस्तून्योषधयस्नेहाः रसलोकमृदो जलं ऋचो यजूंषि सामानि चातुर्होत्रं च सत्तमा नामधेयानि मन्त्राश्च दक्षिणाश्च व्रतानि च देवतानुक्रमकल्पः सङ्कल्पस्तन्त्रमेव च गतयो मतयश्चैव प्रायश्चित्तं समर्पणं पुरुषावयवैरेते सम्भाराः सम्भृता मया इति सम्भृतसम्भारः पुरुषावयवैरहं तमेव पुरुषं यज्ञं तेनैवायजमीश्वरम् ततस्ते भ्रातरै मे प्रजानां पतयो न वा अयजं व्यक्तमव्यक्तं पुरुषं सुसमाहिताः ततश्च मनवः काले इजिरे ऋषयो परे पितरो विबुधा दैत्याः मनुष्या क्रतुभिर्विभुं नारायणे भगवती तदिदं विश्वमाहितं गृहीतमायोरुगुणः सर्गादौ अगुणस्वतः सृजामि तन्नियुक्तोऽहं हरो हरति तद्वशः विश्वं पुरुषरूपेण परिपाति त्रिशक्तिधृक् इति ते भीतं तात यथेदम् अनुपृच्छसि नान्यद्भगवतः किञ्चित् भाव्यं सदसदात्मकं न भारतीमेऽङ्ग मृषोपलक्ष्यते न वै क्वचिन्मे मनसो मृषा गतिः न मे हृषीकाणि पतन्त्यसत्पथे यन्मे हृदौत्कण्ठ्यवता धृतो हरिः सोऽहं समाम्नायमयस्तपोमयः प्रजापतीनाम् अभिवन्दितः पतिः आस्थाय योगं निपुणं समाहितः तं नाध्यगच्छन् यत आत्मसम्भवः नतोऽस्म्यहं तच्चरणं समीयुषां भवच्छिदं स्वस्त्ययनं सुमङ्गलम् यो ह्यात्ममाया विभवं स्म पद्यगात् यथा नभः स्वान्तमथा परे कुतः नाहं न यूयं यदृतां गतिं विदुः न वामदेव किमुता परे सुराः तन्मायया मोहितबुद्धयस्त्विदं विनिर्मितं चात्मसमं विचक्ष्महे यस्यावतारकर्माणि गायन्ति ह्यस्मदादयः नयं विदन्ति तत्त्वेन तस्मै भगवते नमः स एष आद्यः पुरुषः कल्पे कल्पे सृजत्यजः आत्मात्मनि आत्मनात्मानं स संयच्छति पाति च
विशुद्धं केवलं ज्ञानं प्रत्यक् सम्यक् अवस्थितं सत्यं पूर्णमनाद्यन्तं निर्गुणं नित्यमद्वयं ऋषे विदन्ति मुनयः प्रशान्तात्मेन्द्रियाशयाः यदा तदेवासत्तर्कैः तिरोधीयेत विप्लुतम् आद्योऽवतारः पुरुषः परस्य कालस्वभावः सदसन्मनश्च द्रव्यं विकारो गुण इन्द्रियाणि विराट् स्वराट् स्थास्नुचरिष्णुभुम्नः अहं भवो यज्ञ इमे प्रदेशाः दक्षादयो ये भवदादयश्च स्वर्लोकपालाः खगलोकपालाः नृलोकपालास्तललोकपालाः गन्धर्वविद्याधर चारणेशाः ये अक्षरक्षोरगनागनाथाः ये वा ऋषीणां ऋषभाः पितॄणां दैत्येन्द्रसिद्धेश्वरदानवेन्द्राः अन्ये च ये प्रेतपिशाचभूत कूष्माण्डयादो मृगपक्ष्यधीशाः यत्किञ्च लोके भगवन्महस्वत् ओजःसहस्वद् बलवत् क्षमावत् श्रीह्रीविभूत्यात्मवद् अद्भुतार्णं तत्त्वं परं रूपवदस्वरूपं प्राधान्यतो यां ऋष आमनन्ति लीलावतारान् पुरुषस्य भुम्नः आपीयतां कर्णकषायशोषान् अनुक्रमिष्ये तैमान् सुपेशान्। ओमिति श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे विराट् स्वरूप पुरुषसूक्तार्थवर्णनं नाम षष्ठोऽध्यायः। श्रीहरे नमः। समापनश्लोकम्। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्ददायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्टात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।